ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இந்த தீபாவளிக்கு நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பட்டி சாக்லேட் பாதாம் கத்லி. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஏற்ற ஸ்வீட் இது. டயட் பண்ணுறவங்களும் கில்ட் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஸ்வீட் இது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. தோலை மாத்திரம் நீக்கிடுங்க. அரை மணி நேரம் நல்லா இந்த பாதாம் பருப்புகள் காஞ்சதுக்கு அப்புறமா ஃபேனுக்கடியில் வேணால் கூட நீங்கள் போட்டு காய வைக்கலாம். அந்த ஈரமே இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா இதை மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணுங்கள். ஒரே அடியாக நீங்கள் மிக்சியை இது பண்ணிங்க அப்படின்னா அப்படியே எண்ணெய் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நமக்கு அதுக்கப்புறமா நல்லா வராது. அப்படி விட்டு 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 பல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பவுடராக கிடைக்கும். பாதாம் பொடி இந்த மாதிரி வாங்குறதுக்கு கூட இப்போ கிடைக்குது. இதிலிருந்து ஒரு கப் அளவுக்கு பொடி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாதாம் பொடி எடுத்திருக்கேன். இதோட இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். விழுதா இது நல்லா விழுதா அரைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 1/4 கப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரை கப்பையும் ஒன்றா விட்டு அரைச்சோம் அப்படின்னா சில நேரம் சரியாக அரைப்படாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்ல தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிரும். நீங்கள் சும்மா ஃப்ரிட்ஜில் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா போகிறோம், காலையிலக்குள்ளார நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி ரெடியாக இருக்கும். நம்ம அந்த ஒரு அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா கருப்பட்டி, அதை நல்லா தண்ணியில் கரைய வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு கம்பி பாகு பதம் அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு கம்பி பாகு பதம் வந்திருக்கு. இந்த பாதாம் விழுதை அரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். என்கிட்ட இருக்கிறது அந்த பிட்டர் கொக்கோ, அதனால நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஸ்வீட் வெர்ஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் லேசாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டே இருங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். மிதமான சூடில் வச்சு இதை குக் பண்ணிகிட்டே இருங்க. கை விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டோம்னா கீழே ஒட்டிக்கும், அடிப்பிடிச்சிடும். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு கூட சேர்த்துக்கலாம். அந்த கொக்கோவோட கசப்புக்கு ஏற்றபடி நீங்கள் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த நான்ஸ்டிக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஒரு பந்தை திரண்டு ஒட்டாமல் அப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுன நெய்யும் வெளில வருது. இந்த பதத்தில் எடுத்து நம்ம கொட்டிடலாம். இப்போ இது நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்தாச்சு. நம்ம நார்மலாக கத்லி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டைமண்டாக கட் பண்ணுவோம் இல்லையா? இது குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம். அது ஒரு 3 விதமான மோல்டு எடுத்திருக்கேன். ஒன்றுலேயும் நம்ம இதை நிரப்பிக்கலாம். கருப்பட்டி சேர்த்தது சில குழந்தைங்க முதல்ல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். அப்போ இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. நான் விதவிதமான ஷேப்பில் இந்த மோல்டில் போட்டு எடுத்திருக்கேன். நம்மளோட ஹெல்த்தியான கருப்பட்டி சாக்லேட் பாதாம் கத்லி தயார். இது அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.